எதிர்ப்பு எங்கே இருக்கோ அங்கே சிக்சர் அடிச்சுட்டு சென்ட்ரலில் சேரை போட்டு உட்கார்றது தான் நம்ம பழக்கம். அவருடைய ஸ்டைலில் பேச முடியாது, அவருடைய ஸ்டைலில் சொல்ல முடியாது. நம்ம பேச்சு மட்டும்தான் சைலண்டாக இருக்கும். ஆனா அடி சரவெடி என்பார். பிகிலே கப்பு முக்கியம். அந்த முதலமைச்சர் கோப்பையை பெறுவதற்காக அந்த முதலமைச்சர் கோப்பையை தங்கத்தட்டிலே வைத்து உங்களுக்கு அளிப்பதற்காக தமிழக மக்கள் தயாராகிவிட்டார் என்பதனுடைய அடையாளம் தான் தமிழகம் முழுவதும் ஆர்ப்பரித்து எழுந்து இன்னொரு படத்திலே ஒரு பஞ்சு டயலாக் சொல்வார். என்ன சொன்ன? உங்க ஏரியாவா, இந்த ஏரியா, அந்த ஏரியாவா, அந்த இடம், இந்த இடம், எனக்கு பயம் கிடையாதுடா, ஏன்னா ஆல் ஏரியாவிலும் நான் தான் கில்லி என்பார். ஆம் நண்பர்களே, வட தமிழ்நாடு, தென் தமிழ்நாடு, அந்த பக்கம் இந்த பக்கம் என்றில்லாமல் எந்த பக்கம் திரும்பினாலும் விசு சத்தம் கேட்கிறது. அங்கிங்கனாதபடி எங்கும் தாவேகா தொண்டர்கள் இன்றைக்கு ஆற்றுகின்ற பணிகள் மக்களை சேர்ந்திருக்கிறது. இதற்கெல்லாம் காரணம் இல்லை என்றால் பலவான்களை ஆசனங்களில் இருந்து தள்ளி தாழ்மையானவர்களை உயர்த்துகிற தேவனுடைய அருள் அவருக்கு இருக்கிறது. முதலிலே புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களை 72ஆம் ஆண்டு நான் சந்தித்த போது என்ன மகிழ்ச்சியை நான் பெற்றேனோ அந்த மகிழ்ச்சியை முதல்ல அவரை பார்த்தபோது நான் பெற்றேன். அதற்கு காரணம் இந்த நல்லவரை நாடு தேடிக்கொண்டிருக்கிற என்ற நேரத்தில் புரட்சி தலைவர் வந்தார். இந்த நல்லவரை நாடு தேடுகிறது என்கிறது போது அந்த நல்லவர் நமக்கு கிடைத்திருக்கிறார் என்கின்ற அந்த மகிழ்ச்சியோடு நான் அவரை பார்த்தேன். தமிழக அரசியல் வரலாற்றில் எத்தனையோ தலைவர்களை பார்த்திருக்கிறது. ஆர்ப்பாட்டம் செய்து பதவியை பெற்றோர் பலர், ஆரவாரத்தோடு வெற்றியை பெற்றோர் சிலர், ஆரவாரம் இல்லாமல், பகட்டில்லாமல், படோடோபம் இல்லாமல், எதேச்சதிகாரம் இல்லாமல் அமைதியாக நின்று நான் உங்கள் குடும்பத்திலே ஒருவன் என்று சொல்லக்கூடிய ஒரு ஆற்றல் மிக்க ஒரு தலைவராக இன்றைக்கு மக்கள் அவரை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள்.